வெல்கம் பேக் டு எஸ்கேஸ் கிச்சன் வேர்ல்ட். சோ இன்னைக்கான ரெசிபி என்னன்னா, மீந்து போன இட்லியை வச்சு எப்படி ஹோட்டல் ஸ்டைல்ல சில்லி இட்லி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. சில்லி இட்லி செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னா, மீந்து போன இட்லி, 3 நல்லா நறுக்குன வெங்காயம், ஒரு கேப்சிகம் இதுவும் நல்லா நறுக்கிக்கோங்க, 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை தேவையான அளவு, 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கெச்சப், தேவையான அளவு பெப்பர் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், கொத்தமல்லி தேவையான அளவு, அப்புறம் உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த இட்லியை வந்து ஃபைன் கியூப்ஸா சாப் பண்ணி வச்சுக்கலாம். அதை எடுத்து ஒரு தனியா பிளேட்ல போட்டுடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா இட்லியையும் வந்து ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதுல ஒரு கடாயை வச்சுக்கணும். இப்போ இது எதுக்குன்னா, இதுல நம்ம வந்து ஆயில் ஊத்தி இட்லியை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். கடாய் ஹீட் ஆன உடனே அதுல ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இட்லி எல்லாத்தையும் இதுல போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனா வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணணும். இட்லி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை ஆன உடனே ஆயில இருந்து வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா இட்லியையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு கடாய் வச்சு அதுல 2 கரண்டி எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருக்க 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சிய நல்லா இடிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதுல நம்ம இடிச்சு வச்ச 2 பல் பூண்டையும் ஒரு துண்டு இஞ்சியையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 3 கீறி வச்ச பச்சை மிளகா, அடுத்து தேவையான அளவு கருவேப்பிலை, இது கூட 3 பொடியா நறுக்குன வெங்காயம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனா வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதக்கிட்டோம். இப்போ இதுல தேவையான அளவு உப்பு, அது கூட நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம் அதாவது கொடமிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறம் இதுல 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ்,
2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அதாவது கெச்சப். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதுல நம்ம ஃப்ரை பண்ணி இட்லியை சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா மசாலா கூட சேர்த்து இதை கலரி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் மசாலாவும் இட்லியும் நல்லா ஜெல் ஆயிடுச்சு. இப்ப இதுல கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிக்கலாம். கடைசியா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளவுதான், சுட சுட சில்லி இட்லி ரெடி. இதை எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். சுட சுட சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்ப இதை கிஷோர் கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண சொல்லலாம். சோ பார்க்கவே காரமா இருக்கு. காரமா இருக்கா ஸ்வீட்டா இருக்கான்னு இப்ப பாக்கலாம். சூப்பரா செஞ்சிருக்காங்க. சோ இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு மறக்காம எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம எஸ்கேஎஸ் கிச்சன் வேர்ல்டுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.